வீடியோவில் நம்ம அலாட்மெண்ட் ஆர்டரை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறம் நம்ம போய் காலேஜில் சப்மிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி நமக்கு டிஎம்ஐலேருந்து நோட்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அலாட்மெண்ட் ஆர்டர் மெயிலில் பண்ணுவாங்க. இது நமக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்கன்னா, நம்ம டிஎம்ஐயில் சப்மிஷன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அலாட்மெண்ட் ஆர்டரை இது பண்ணுவாங்க. ஸோ அலாட்மெண்ட் ஆர்டர் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, காலேஜில் சப்மிஷன் பண்ணுறதுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸு டீட்டெயில்ஸில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக ஒரு காலேஜுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். பட் என் காலேஜுக்கு என்னென்ன கேட்டாங்க அந்த டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நான் போடுறேன். ஸோ நம்ம இதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா என்னென்ன டாக்குமெண்ட்ஸு கேட்டாங்க அந்த டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அலாட்மெண்ட் காப்பிக்கு அப்புறம் ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட். அது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், எப்படி ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்குறதுன்னு. அலாட்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ரொவிஷனல் எலிஜிபிலிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டுக்கு டிஎன்எம்சியில் அப்ளை பண்ணி அவங்க காலேஜில் நீங்கள் கேட்டுட்டு எந்த டேட்டோ அந்த டேட்டை நீங்கள் போடணும். அந்த டேட்டுக்கு போட்டு எப்போ ஸ்டார்ட் ஆகுது எப்போ முடியுது அந்த டேட்டுக்கு போட்டு உங்களுக்கு ப்ரொவிஷனல் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் உங்களுக்கு தருவாங்க டிஎன்எம்சியில். ஸோ அந்த சர்டிஃபிகேட்டு நீங்கள் கலர் ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் அதுவும் சப்மிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்க்ரீனிங் டெஸ்ட் கலர் காப்பி எடுக்கணும். ஸ்க்ரீனிங் டெஸ்ட் கலர் காப்பி ஒன்றும் இல்லை, நீங்கள் டெல்லியில் பாஸ் ஆன சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க பார்த்தீங்களா, அது ஒரு கலர் காப்பி எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்க்ரீனிங் டெஸ்ட் கலர் காப்பி எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கலர் காப்பி எடுத்து வச்சுக்கணும். எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் மீன்ஸ் எம்சிஏயில் நம்ம கொடுத்துருப்போம்ல எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி, அதான் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட். ஸோ நம்ம அதையும் கலர் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு கலர் ஜெராக்ஸ் அதை எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம ப்ரொவிஷனல் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் நம்ம டிஎன்எம்சியில் கொடுத்துருப்பாங்க ப்ரொவிஷனல் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட். ஸோ அதுவும் ஆல்சோ கலர் காப்பி எடுத்து வச்சுக்கணும். ஸோ அது நம்ம அங்கே சப்மிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் ஒரிஜினல் கலர் காப்பி நமக்கு கொடுத்துருப்பாங்களே, நம்ம என்ஓசி அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ப்ரொவிஷனல் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ஓசி அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ என்ஓசி ஒரிஜினல் காப்பி அது ஆல்சோ வேணும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு 10th and 12th மார்க் ஷீட் கலர் காப்பி அதுவும் ஆல்சோ நம்ம கலர் காப்பி எடுத்து வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம எந்த யூனிவர்சிட்டியில் படித்தோமோ அந்த யூனிவர்சிட்டியில் நமக்கு டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்கள்ல, ஸோ அது ஆல்சோ கலர் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மார்க் ஷீட் நம்ம எந்த காலேஜில் படித்தோமோ அதே காலேஜில் நமக்கு மார்க் ஷீட் ஆல்சோ கொடுத்துருப்பாங்க. அந்த மார்க் ஷீட் ஆல்சோ நம்ம ஒரு கலர் காப்பி எடுத்து வச்சுருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆதார் காப்பி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஜெராக்ஸ் கலர் காப்பி அது ஆல்சோ எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 2 ஃபோட்டோஸ் பாஸ்போர்ட் ஃபோட்டோ எடுத்து வச்சதுக்கப்புறம் நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு சில காலேஜில் கேட்க மாட்டாங்க, பட் எங்கள் காலேஜில் கேட்டாங்க. ஸோ நீங்கள் நேட்டிவ் சர்டிஃபிகேட் ஆல்சோ நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் காலேஜில் கேட்டால். நெக்ஸ்ட்டு நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு நம்ம எந்த கேஸ்ட்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆல்சோ நீங்கள் ஒரு கலர் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பாஸ்புக் காப்பி பேங்க் நீங்கள் உங்களுக்கு எந்த பேங்க் கரெக்டாக இருக்குதோ எஸ்பிஐ இது மாதிரி கவர்மெண்ட் உள்ள பேங்காக பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட்ஸ் வருதுன்னா உங்களுக்கு அவங்க மணி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் பாஸ்புக்கு பேங்க் பாஸ்புக் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கொஞ்சம் நான் ஸ்பீடாக எடுத்தேன். ஆக்சுவலாக நான் டியூட்டியில் இருக்கனால எனக்கு இதை கரெக்டாக ப்ராப்பராக நான் இது பண்ணி எடுக்க முடியல. ஸோ ஜஸ்ட்டு நான் ஒரு 10 minutes or 20 minutesல ரெடி பண்ணி வீடியோ போடுறது தான். ஸோ கொஞ்சம் இது மிஸ்டேக் ஆகலாம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மேபி இந்த வீடியோவில் இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எங்கள் காலேஜில் கேட்டாங்களோ ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.